லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, நான் ஏசி திருமாறன் பேசுறேன். நான் கேட்டது டீடைல்ஸ் அதெல்லாம் கிடைச்சிச்சா? ஓகே, சீக்கிரமா எனக்கு அனுப்பி வைங்க. அதிரா, அதிரா, ஏங்க இங்க பாருங்க. அதிரா, இது அதே கார் தான். அப்பா அப்பா கண்டிப்பா உள்ளதாங்க இருக்கணும். அப்பா வா, உள்ள போலாம். என்னங்க இது போட்டி இருக்கு? வேலை மாமு உள்ள அடைச்சு வச்சுட்டு வெளியே போயிருக்காங்களோ? சரிம்மா, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, பாப்போம். என்னங்க ஆச்சு? ஊட்டி இருக்காதிரா. இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கும் புரியல. எனக்கு என்னமோ மாமா இங்க இருக்க மாட்டாருன்னு தோணுது. நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக காரை இங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தோணுது. அப்பாவை எங்கங்க வச்சிருப்பாங்க? அதான் தெரியல. சரிப்பா, நம்ம போய் தேடி பார்க்கலாம். சரி. லாக் ஆயிருக்கு. ஏய், என்னடா அவன் சும்மா முணுமுணுத்திட்டே இருக்கான். தண்ணி தாவே அனுபவம் போல இருக்கு. கொடுக்கலாமா? என்ன தண்ணி வேணுமா? ஓ, தண்ணி கேட்குறானா? இரு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் கொடுப்போம். என்னங்க பண்றது இப்போ? அப்ப கண்டிப்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும், அங்க போய் பார்க்கலாம். வா. ஏய், என்னடா ஆச்சு? அது என்னன்னு தெரியலண்ணா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஏய், மூணு யாருக்குண்டா, ஜன்னலை மட்டும் வாடா. நல்லா தண்ணி குடி. உன்னை வச்சுதான் உன் மருமகனுக்கு நான் தண்ணி காட்டணும். ஏய், இந்த ஆளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க.
காரியம் முடிஞ்சதும் கதையை முடிச்சிருவோம். எங்க அதிரா, அதிரா, ஏய் இல்ல உன் வேலை தானா? ஏய் திரும்ப ஏய் மா, அதிரா, ஏய் ஏய் அதிரா வேண்டாம், ஒண்ணு பண்ணாத. மாறு. சீக்கிரம் அதிரா. ஏய் அகிலா நில்றா. உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்லப்பா. இல்லம்மா. எதுவும் ஆகல. எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா எங்க ஏதாச்சுங்க? சரி மாமா, வாங்க. அதிரா, மாமா உடனே எஸ்பி கிட்ட ஒப்படைச்சாகணும். நீ வீட்டுக்கு போ. சரிங்க. அப்பா பாத்துப்பா. அதிரா, நான் பாத்துக்கிறேன். மாமா வாங்க போலாம். சரி வா. அப்பா பாரு, நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ஆமா, அந்த மதிய அழகன் சேஃப் தானே? ஐயோ, இப்ப நானே சேஃப் இல்ல. நீ என்ன சொல்ற அகிலா? திருமாறனும் ஆதிராவும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? நான் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன் சாரு. அப்ப அந்த மதிய அழகன்? ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அந்த திருமாறனும் ஆதிராவும் அந்த ஆளை காப்பாத்திட்டாங்க சாரு. ச்சே,
திருமாறன் இனி காக்கி யூனிஃபார்மே போட முடியாதுன்னு நினைச்சேன். எல்லாம் சொதப்பிருச்சு. வெல்டன் திருமாறன், நீங்க சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். சொந்த மாமனார் கூட பார்க்காம டியூட்டி தான் முக்கியம்னு கஷ்டப்பட்டு அவரை மீட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸரால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. தேங்க்யூ சார். ஆனால் என்னை சந்தேகப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே சார். ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி திருமாறன். நான் உங்களுக்காக ஐஜி கிட்ட எவ்வளவோ போராடினேன். பட் தப்பு உங்க பக்கம் இருக்கிறதால ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால் எதுவும் செய்ய முடியல. புரியுது சார். எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. மாறன், என்னை போராடி பரவலில் கொண்டு வந்துட்டீங்க. இந்த அகிலன் பண்ண பிரச்சனையில் உங்கள் வேலைக்கு இடைஞ்சல் வந்துருமோன்னு தான் நான் பயந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கலை. அகிலனுக்கு கம்பி என்னது பத்தலை போல இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவனை பிடிச்சி அவன் முதுகெலும்பை நான் என்றேன். விடுங்க சார், நான் அவனை பார்த்துக்கிறேன். எனிவே, சொன்னபடியே என் மாமாவை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே திருமாறன், உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்க சஸ்பெண்ட் ஆர்டரை நான் இப்பவே ரத்து பண்றேன். நீங்க உடனே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். உங்க ஒய்ஃப்க்கு சொல்லுங்க. உங்க கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னதும் உங்களோட கை கோர்த்து போராடினாங்களே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். உண்மைதான் சார். ஆதிரா கொடுத்த ஐடியாவால தான் மாமாவை மீட்க முடிஞ்சது. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. நான் அவரை கூட்டிட்டு போய் ஜெயில ஒப்படைச்சிடறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க மாமா. உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி மாறன், நான் போகிறேன். ஐயோ, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க மாமா. நீங்க கண்டிப்பா திரும்பி வருவீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக தான் இந்த உசுரை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மாறன். நான் வரட்டுமா? சரி மாமா. ஓகே, நீங்க போய் வண்டியில இருங்க. மா, வாடா திருமாரா. என்னங்க ஸ்வீட்? என்னடா ஸ்வீட் எல்லாம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நமக்கு எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தாலும் அதை சமாளிச்சு வெளியில வரதுக்கு நல்ல வழியை ஆண்டவன் கொடுத்துட்றான். என்னடா சொல்ற? மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன். மாமாவை கண்டுபிடிச்சாச்சா? ஆமாமா. திருமாரா, அவருக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அவர் நல்லா தானே இருக்காரு? அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனா இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? அகிலன் தாம்மா. அந்த அகில இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்பா? அவனை சும்மா விட்டியா? அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே? இல்ல பாட்டி, நான் அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான். அவன் சீக்கிரமே மாட்டுவான் பாட்டி. கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிருவேன். இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன திருமாரா, மாமாவை கண்டுபிடிச்சதுக்காக ஸ்வீட் கொடுக்குறியா? இல்லம்மா, 2 விஷயத்துக்காக தரேன். திருமாரா, என்ன சொல்ற? மாமாவை கண்டுபிடிச்சதுக்காகவும் என்ன வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்காகவும் சேர்த்து தான் தரேன். ஆண்டவா, சூப்பருங்க. பாட்டி, பாட்டி எங்க போறாங்க? தெரியலையே.
மாறா, இந்த போலீஸ் வேலை தான் உனக்கு உயிரே. போலீஸ் வேலையிலேருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டப்போ என் மனசே உடைஞ்சு போயிடுச்சுப்பா. இப்பதான் என் வயித்துல பாலை மாத்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த மாதிரி உன் வேலையில எந்த தடங்களும் வரக்கூடாது. இந்தா போட்டுக்கோ. இந்தாங்க. என்ன எல்லாரும் சும்மா நிக்கிறீங்க? வந்து மாறனுக்கு போட்டு விடுங்க. இந்தா. பாட்டி, இருங்க பாட்டி, நானே போட்டு வரேன். இதை பிடிங்கம்மா. ஏங்க, நீங்க சீக்கிரம் ஐஜியா டிஎஸ்பி ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான். அதனால நீங்க உங்க கடமையை செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சாருமதி. ஏங்க, பால் குடிங்க. வேண்டாம். ஏங்க, என்னாச்சு? இப்பதானே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன்னு சந்தோஷமா சொன்னீங்க. திடீர்னு இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, ஒரு டவுட்டு. என்ன டவுட்? இல்ல, பரோல் முடிஞ்சு மாமாவை கூட்டிட்டு போறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் கூட்டிட்டு போற டைம், ரூட்டு இதெல்லாம் அகிலனுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி பக்காவா பிளான் பண்ணி கடத்தனா? அத பத்தி பேசதாங்க நானே வந்தேன். நீங்க அப்பா கூட்டிட்டு எப்ப கிளம்புனீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, எந்த வண்டியில போனீங்கன்ற உட்பட எல்லாமே அகிலனுக்கு பக்காவா தெரியும். அதிரா, என்ன சொல்ற நீ? அவன் நம்ம வீட்டை வாட்ச் பண்றானா? எதுக்குங்க அவன் வாட்ச் பண்ணணும்? அதான் வீட்டுக்குள்ளே ஒரு உளவாளிய வச்சிருக்கானே. உளவாளியா? அகிலனுக்கு அத்தனை தகவலையும் சொன்னது சாரு தான். ரெண்டு பேரும் பேசி பிளான் பண்ணி தான் என் அப்பாவை கடத்திருக்காங்க. மாமாவை கடத்தும் போது அகிலன் ஜெயிலுக்குள்ள தானே இருந்தா, அப்புறம் எப்படி சாரு அவங்க கிட்ட பேச முடியும்? போன்ல பேசிருக்காங்க. அதிரா, ஜெயில்ல போன் அலோடு கிடையாது. காசு விளையாடி இருக்குங்க. அங்க இருக்கிற போலீஸ் தான் அவரோட போனை கொடுத்து உதவி இருக்காரு. என்ன அதிரா சொல்ற? இதெல்லாம் நிஜமா? ஒரு நிமிஷங்க. இங்க பாருங்க, சாருவும் அகிலனும் பேசின போனோட கால் லிஸ்ட். மொபைல் நெட்வொர்க்ல வேலை செய்ய ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட சாருவோட நம்பர் கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன். அப்பதான் ஒரு அன்னோன் நம்பருக்கு அடிக்கடி கால் போறது தெரிஞ்சது. அது ஜெயில இருக்கிற போலீஸோட நம்பர். அவர் பேரு மதன். நம்ம வீட்டுல இருந்துட்டே சாரு அகிலனுக்கு உளவு சொல்லிருக்கான். உங்க வேலைய காலி பண்றதுக்கு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு எங்க அப்பாவை கடத்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல அதிரா. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் எங்க சாருவை பத்தி. நீங்க தான் எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவன் நல்லா நடிச்சு உங்களை ஏமாத்திட்டான். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்ணுவான். அவளை என்ன பண்ற பாரு. எங்க 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 இருங்க. இப்ப போய் கேட்டீங்கன்னா ஏதாவது பேசி சமாளிச்சிடுவான். அவ கையும் களவுமா சிக்கணும்னா அந்த போலீஸ் உண்மையை சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதாதுரா. நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போய் அந்த போலீஸா பாக்குறோம். அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்க. அதுக்கப்புறம் இருக்கு இந்த சாரு.
இங்க எல்லாமே நான் தாயா. இந்த மதன் நினைச்சா ஆல்கஹால்ல இருந்து ஆம்பூர் பிரியாணி வரைக்கும் செல்லுக்குள்ளேயே கிடைக்கும். ஆமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உண்மை வேணும். உண்மையா? ஹலோ சார். சார் எதுக்கு இந்த சருக்கு? இல்ல சார், ஒண்ணு இல்ல, சொல்லுங்க சார். நீங்க தான் உண்மையை சொல்லணும். உங்களுக்கு சாருமதியை தெரியுமா? எந்த சாரு சார்? அதுல எனக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பீங்களே அந்த சாருமதி. அப்படி யாரும் எனக்கு தெரியாது சார். உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா? சார் தெரியாது சார். ஆமா, செல்லுக்குள்ள ஃபோன் அலோடு இல்லையே, நீங்க மட்டும் எப்படி வச்சிருக்கீங்க? சார் தெரியாம அது பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சாரி சார். அப்போ சாருமதியா உங்களுக்கு தெரியாது? சார் சத்தியமா தெரியாது சார். சரி, நான் வரேன். எஸ் சார். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நான் சாருமதி பேசுறேன். மேடம், இப்பதான் உங்களை பத்தி திருமாறன் சார் விசாரிச்சுட்டு போறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இல்லையே, எல்லாம் முடிஞ்சு போச்சு.